இன்றைக்கு பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா? நீ யோசிச்சு பாருங்க, இந்த பொங்கல் திருவிழா என்பது உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு இனத்திற்கும் இல்லாத பெருமை. தமிழர் என்கிற பேரினம் மட்டும்தான் தான் உண்டாக்கிய, அதாவது விவசாயம் என்பது தொழிலே கிடையாது. முதல்ல எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய பேர் இந்த வண்டிகள் எழுதி வைப்பாங்க, இன்ஜினியர், டாக்டர், வக்கீல், வாத்தியார், சிம்பல், டாக்டர் சிம்பல் போடுவாங்க, அப்படி இப்படி நிறைய எழுதி வச்சுட்டே போவாங்க. ஆனா விவசாயி மட்டும் குறிப்பிடவே மாட்டான். ஒரு மருத்துவர், டாக்டர் அவரோட பிள்ளைய டாக்டர் ஆக்க, மருத்துவர் ஆக்க நினைக்கிறாரு. ஒரு இன்ஜினியர் அவரோட பிள்ளைய இன்ஜினியர் ஆக்க நினைக்கிறாரு. ஒரு பொறியாளர், இங்கிட்டு வழக்கறிஞர், ஒரு வக்கீல் அவரோட பிள்ளைய வழக்கறிஞர் ஆக்க நினைக்கிறாரு. ஆனா என்றைக்காவது விவசாயி தான் மகன் விவசாயி ஆக நினைச்சதா வரலாறு இருக்கா? அந்த விவசாயி நம்ம தான் கருமாயப்பட்ட அந்த வயக்காட்டுல கடந்து என் பிள்ளையாவது டாக்டர் ஆகட்டும், என் பிள்ளையாவது வக்கீல் ஆகட்டும், என் பிள்ளையாவது இன்ஜினியர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுல இருந்து வெளியேறதான் பாக்குறாங்க. ஏன்னா விவசாயம் என்பது இங்க நட்டப்பட்ட தொழிலாக மாறிவிட்டது. இன்றைக்கும் பத்திரிகை செய்தியில நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு வணிக நிறுவனம் நடத்துறவங்க, ஒரு தொழிலதிபர்கள், மிகப்பெரிய மெத்த படித்தவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தொழில நட்டப்பட்டோம் இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி பார்க்கவே முடியாது. ஆனா விவசாயி மட்டும்தான் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டான் செய்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப விவசாயம் என்பது தொழிலே கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை, தமிழரோட வாழ்வியல் முறை. ஒரு பாடல் பாடினாங்கல்ல, நாம கடவுளை ஏன் கும்பிடுறோம்? நம்மளை உண்டாக்குவர் கடவுள், நம்மளை உண்டாக்குனவர் கடவுள். அப்ப அவருக்கு நம்ம நன்றி செலுத்துறோம், அவரை வணங்குறோம், அவரை பூச்சிக்கிறோம். அதுபோல உணவை ஒரு உண்டாக்குற தொழிலை பண்றவர் விவசாயி. நமக்கு உண்டாக்குற கடவுள் தான், அதே விவசாயியும் நமக்கு கடவுளை போன்றவர் தான். அப்படிப்பட்ட விவசாயி இன்றைக்கு எப்படி ஏழையா மாற முடியுது? இந்த அரசியலை நம்ம புரிஞ்சு கொள்ளவே இல்லை. விவசாயி ஏன் ஏழையான, விவசாயி ஏன் கடனாளியானா, விவசாயி ஏன் தற்கொலை பண்றா, அது நமக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கு உணவு பழக்க வழக்கம் மொத்தமா மாறி நின்றுச்சு. இந்த பொங்கல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு விவசாயம் அங்க நம்ம அரிசி நம்ம நெல்லை விளைய வச்சிருப்பாங்க, 3 மாசம் விளைஞ்சு அந்த நெல்லை எடுத்து, புது நெல்லை எடுத்து, புது பானை, இப்ப அந்த கலாச்சாரமே இல்ல. புது பானையில கஞ்சி காய்ச்சற பழக்கமே இல்லாமே போயிருச்சு. பானையில கஞ்சி காய்ச்சா உடம்புக்கு அவ்வளவு நல்லது, அந்த சோறு சாப்பிடுறது அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில போய் பாத்தீங்கன்னா பாருங்க, மம்பான சோறுன்னு கடை வச்சிருக்காங்க. எது நினைவில்ல மாதிரி ஆகி போச்சு. மண்பானையில சோறு சாப்பிடுறதுக்கு அங்க ட்ரெடிஷனல் பழக்கம். முன்னாடி ஒரு இடத்துக்கு போய் எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்டைய காலத்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. அப்ப புதுப்பானை எடுத்து அந்த புதுநெல் இருக்கக்கூடிய புதுநெல்லை குத்தி, அதுக்கு ஒரு குத்து பானை வச்சு அதுல குத்தி, அந்த புது அரிசி எடுத்து அதுல சர்க்கரை இட்டு, அந்த பானை அந்த பொங்கல் பொங்கி, அதுல வர்ற பொங்கலை நம்ம உற்றார் உடனே எல்லாருக்கும் கொடுத்து, இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல நீங்க உழவர் திருநாளுக்கு அப்புறம் உழவர் திருநாள் கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த விவசாயம் செய்வதற்கு விவசாயிக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது இந்த மாடு. அந்த மாட்டை வணங்குகிறவர்கள் தமிழர்கள். அதனால உழவர் மாடுகளுக்கு என்று ஒரு திருவிழா மாட்டு பொங்கல் என்று நடத்துறாங்க. இப்படி பெரிய பெருமை கொண்ட இனம் இன்றைக்கு அதுல இருந்து ரொம்ப விலகி ஏதோ ஒரு பண்ணணுமே அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிக்குது. ஏன் பண்ணணும்னு கேட்கிறாங்க. நாமே கொண்டாடணும், இது அவங்களோட திருவிழா, இது இவங்களோட திருவிழா அப்படிங்கிற அளவுக்கு பண்டிகை போல இன்றைக்கு தை பொங்கல் என்பதும் மாறி நிற்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா வந்தவொடனே பார்த்தா, இங்க காலையில பொங்கல் வச்சதை பார்க்கிற போது சொல்லியிருந்தாங்க, காலையில வந்துருந்தா பொங்கல் வச்சிடும் அப்படின்னாங்க. நான் இன்னொரு இடத்துல போக வேண்டியிருந்தது. அப்ப ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் மக்கள் கூடுகிற இடங்கள்ல, மக்கள் பேசப்படுகிற இடங்கள்ல, மக்கள் தமிழர்கள் வாழ்கிற இடங்கள்ல உலகம் முழுமைக்கும் இன்னைக்கு போய் இணையத்தில் எடுத்து பாருங்க, எங்கெல்லாம் தமிழர் வாழ்றானோ அங்கெல்லாம் இன்றைக்கு தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு, தை முதல் நாள் உழவர் தெளிவா பொங்கல் வைத்து சிறப்பாக கடைபிடிக்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பல இடங்கள்ல கடைபிடிக்கவே படல. ஆனா இந்த இடத்துல அது கடைபிடிக்கப்படுது என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது, அது போற்றுதலுக்குரியது, அதுவும் பாராட்டுக்குரியது. அதற்கு காரணமாக இருந்த நம்ம அருட்தந்தை அவர்களுக்கு நாம் இந்த இடத்துல நன்றியும் வணக்கத்தையும் நாம் தெரிவித்துக் கொண்டே ஆகணும்.